ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி சண்டே மத்தியானம் அதான் ஸ்பெஷல். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு வந்து பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கிட்டு குக்கரில் ஆயில் ஒரு 150 கிராம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அந்த பிரியாணி இலை எல்லாமே நம்ம போட்டு அதுக்கு பொடிக்கலாம். வச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 1/2 கிலோ, கொஞ்சம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா அரிசி. பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா எவ்வளோ நல்லா வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோ பிரியாணியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ அதனால தான் பாய் வீட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக மூடி வச்சுக்கலாம். வதங்க சொல்லுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் போடாமல் இருக்காதிங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வந்து புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டி தின்னலாம். ஆனால் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் நமக்கு பாய் வீட்டு பிரியாணியில் நல்லா வேறு சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கியாச்சு. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டோமா, இல்லைன்னா 1/4 கிலோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ நம்ம போட்டுக்கிட்டே வரோங்கிறத நம்ம மனசை வச்சுட்டு வரணும். நல்லா போட்டு கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம்.
மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. ஒரு பச்சை ஸ்மெல் நல்லா வதங்கணும். நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து நான் வந்து சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தயிர், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் 1/2 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். போட போனால் 1/2 கிலோ சிக்கன் போட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கன் நம்ம சாஃப்டாக ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோம். நான் ஏற்கனவே தயிர் வந்து ஊற வச்சுருக்கேன். சிக்கனோடு போட்டு ஊற வச்சு அதையும் போட்டேன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இப்போ ஏறினா தான் அந்த சிக்கனுக்கு அந்த காரம், உப்பு எல்லாமே இப்போ ஏறினா தான். அதனால் நல்லா வதங்கட்டும். நம்ம வதக்க தான் நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் பால் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாப்பாடு வந்து நல்லா பொலன்னு இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்து ஊற வச்சு கழுவி தண்ணி இல்லாமல் நான் வச்சுருக்கேன். இது வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாச்சு. தண்ணி அதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வடிகட்டி வச்சுக்கிற அரிசியை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட்டை ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே அரிசியோடு நம்ம தண்ணி போட்டோம்னாக்கா அப்புறம் குழஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அரிசி போட்ட பிறகு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இதை வந்து நம்ம தம்மில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் குக்கரில் போட்டு விசில் வைக்கிற மாதிரி இருந்தால் மூடி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே தம் போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து காற்றே வெளில வராத மாதிரிக்கு மூடி மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தம் போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இதில் வந்து காற்று இந்த நம்ம ஆவி வந்து வெளில வராத அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மேலே தண்ணியை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே பாருங்கள், இந்த பிளேட்டை வச்சு மேலே வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி நல்லா வெயிட்டான அளவுக்கு நான் தூக்கி வச்சுருக்கேன். இப்போ இது பிரியாணியில் ஒரு சீக்ரெட் என்னன்னாக்கா, நான் இந்த பிரியாணியில் நெய்யே நான் போடாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு
ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு லைட்டாக கிண்டி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் இருக்கட்டும். டைம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தம் பண்ணி ஒரு 8 நிமிஷம் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ தண்ணியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வெந்துருச்சுனாக்கா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் ஒரு 3 செகண்ட் போட்டு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்லாம் நல்லா வெந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம திரும்ப மூடி ஒரு கிண்டி விட்டு மூடி திரும்ப தம் போடலாம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் போடணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொழன்னு ஆகிடுச்சு. நல்லா பிரியாணி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.